கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து வாங்க இப்போயே நான் உங்கள் அம்மா கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. போயிட்டு பாட்டி இந்தாங்க இவர் தான் உங்களோட பையங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க. பாத்தியா கார்த்தி இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிரே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலில் வந்து பொத்துன்னு விழுகுறாங்க. அந்த இடத்துல அம்மா என்னை மன்னிச்சிருமா, இத்தனை வருஷம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேம்மா, உன்னை வந்து பார்க்காம போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராஜராஜன் என்னை மன்னிச்சிட்டல்லம்மா, ஏய் நீ இப்போ என்னை பார்த்த மாதிரி உங்கள் அப்பாவையும் நீ பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ தான் கோயில் கும்பாபிஷேகத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும், பார்த்துக்கப்பா, இதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பாவுக்கு இதை சொல்லியே வந்து எல்லாரும் வந்து அவமரியாதைப்படுத்திட்டு இருக்காங்க. 30 வருஷம் வராத புள்ள இனிமேட்டா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக மாமா வச்சு நான் நல்லபடியாக முடிச்சு காட்டுவேன் கும்பாபிஷேகத்தை. சரி நம்ம இங்கேருந்து போகலாம், இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தி சரிப்பா நல்லபடியாக வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ராஜராஜன். நான் செஞ்ச தப்புக்கு ஏதாவது ஒன்று பரிகாரம் பண்ணி ஆகணும், திருப்பி நீ நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ராஜராஜன். மாமா அதுக்கு வழி இருக்குது, நான் திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு எதுவும் இடம் இல்லை, நான் வருவேன் மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளை வழி இருந்துச்சுன்னா முன்கூட்டியே வந்து சொல்லிவிடுங்க இப்பயே, அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து திட்டம் போட்டுருவேன், நிச்சயம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜராஜன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐடியா வந்து சைலண்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பர் மாப்பிள்ள, இந்த திட்டம்படி செஞ்சால் நிச்சயம் வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவீங்க. சரி மயில் வாங்கணும், பார்த்து மாமா வந்து ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாப்பிள்ள ரொம்பவே சந்தோஷம், என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போன்னு பார்த்து மாமா நீங்கள் கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு மயில் வாகனம் வந்து அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜராஜன்ட்ட சொல்லுங்கள் மாப்பிள்ள, நீங்கள் கார்த்தியை பற்றி என்ன அபிப்பிராயம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நல்ல அபிப்பிராயம் தான் வச்சுருக்கேன், கார்த்திகையை ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. மாப்பிள்ள சரியான யோசனை மாப்பிள்ள, இது எனக்கு கூட தோணாமல் போயிடுச்சு, ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் மட்டும் நல்லபடியாக வந்து நடக்காமல் இருந்துருந்துச்சுன்னா நான் மாட்டுக்கும் கொடுத்துருப்பேனே வாக்குறுதியை. ஆனால் கல்யாணம் ஆல்மோஸ்ட் நடக்கிற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டு நலங்கெல்லாம் வச்சாச்சு, தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் என்னால் எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மகேஷ் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நம்ம மயில் வாகனம் வந்து ராஜராஜன்ட்ட, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அவன் இவ்வளோ பெரிய ஆளா, இப்போயே வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே வந்து சொல்கிறேன், நிச்சயம் வந்து இந்த தகவல் உங்களுக்கு கூட தெரியக்கூடாது, கார்த்தி தான் வந்து மாப்பிள்ளை ஆகணும்னு நான் உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்து ஆசைப்பட்டுட்ருக்கோம், ரேவதிக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லோரும் வந்து சதி செஞ்சுருவாங்க, நம்ம தான் கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது சதி செஞ்சு கார்த்தியை கண்டிப்பாக தாலி கட்ட வைக்கணும். சரி நிச்சயம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கார்த்தி வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டா என் பொண்ணுக்கு நல்லபடியாக வந்து ஒரு வாழ்க்கை வந்து கிடச்சிரும். அதனால தான் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து கருப்பணசாமி வந்து குறி சொன்னாங்களே, நீ நினச்சது நடக்காது, அதை விட ஆசைப்படாத ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாங்களே, அது வேறு யாரை நினச்சி. இன்னொன்று மகேஷோட தில்லுமுள்ள எல்லாத்தையும் வந்து சொல்லி முடித்தோன்னே, சாமி இதனால தான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, நான் அந்த வீடியோ ஆதாரத்தை கூட வந்து எடுத்தேன், கடைசி நேரத்தில் வந்து ஆதாரத்தை காட்ட முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதனால தான் வந்து இப்படியெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா, இப்போதைக்கு அமைதியாக இருங்க, நம்ம சத்தம் போட்டு காரியத்தை சாதிக்கிறத விட சத்தமே இல்லாமல் மகேஷ் மாயா போல் நம்மளும் வந்து தந்திரமான முறையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த காரியத்தை வந்து சாதிக்கணும். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நானும் உங்கள் பக்கம்தான், அப்பா பக்கம்தான், கார்த்தி தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து அருமையாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.